நெருக்கத்தில் உண்மை, உபத்திரவங்களிலேயும் மேன்மை பாராட்டுகின்றோம். ரோமர் 5:4. நெருக்கம் என்ற வார்த்தை பல சூழல்களில் பயன்படுத்தப்படுகிறது. அதிகமாக மக்கள் கூடும் இடங்களை நெருக்கமாக இருக்கிறது என்பார்கள். இருவரின் இணைப்பிரியா நட்பை நெருக்கமான நட்பு என்று சொல்வார்கள். ஆனால் இது அப்படிப்பட்ட நெருக்கம் இல்லை. மாறாக துன்பங்கள் சூழ்ந்து நிற்கின்றதை இங்கே நெருக்கம் என்று சொல்லப்படுகிறது. துன்பமாய் நெருக்கம் சூழ்ந்து கொள்ளும்போது கடவுளிடத்தில் உண்மையாக இருப்பதை மறந்து இன்பத்தை பெற்றுக்கொள்ள தவறான பாதையை தேர்வு செய்வது உண்டு. இதனால் இமைப்பொழுது மகிழ்ச்சியை மட்டுமே நாம் பெற்றுக்கொள்கின்றோம். ஆனால் ரோமர் 5:3-5 வரை உள்ள திருமறை பகுதியில் காணல் நீரும் மகிழ்ச்சியை சொல்லவில்லை, நிலைத்து நிற்கிற மகிழ்ச்சியை பெற அன்பு செய்ய வேண்டும் என கற்றுத்தருகிறது. துன்பங்கள் வருகிற போது வேகமாக எடுக்கும் முடிவு ஒருபோதும் விவேகமாக இருந்து விடாது. எனவே பொறுமையாக இருக்க கற்றுத்தருகிறார். பொறுமை ஒன்றை இறை நம்பிக்கையை நம்மில் விதைத்து வெட்கப்படாதபடி காக்கிறது. இவ்வாறு நாமும் நெருக்கத்தில் கடவுளுக்கு உண்மையாக இருக்க உறுதியேற்போம் எனில் இறை அன்பு என்றென்றும் நம்முடைய இதயங்களில் குடிகொள்ளும். விசுவாச வாழ்வில் எதிர்கொள்ளும் துன்ப வழிகளில் நம்பிக்கை இழந்து விடாதபடி துணிவோடும் உறுதியோடும் இறை அன்புக்கு சான்றாக இருப்பதே உண்மை வாழ்வுக்கு உரிய அர்ப்பணம். இதையே தூய பவுலாரும் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நாமும் இறை நெருக்கத்தில் நிலை நிற்போம். ஜெபம். நல் நம்பிக்கையின் நாயகராம் நல்ல கடவுளே, நெருக்கத்தின் பாதையில் இறை அன்பை விட்டு தூரம் போகாதபடி உண்மையாய் வாழ அருள்தாரும். ஆமேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வரட்டும்.